வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே, நாம் மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் மானசீகமான குரு அருளாலும் நவகோள்கள் பஞ்சபூதங்களின் துணையுடனும் நாம் கடந்த பதிவில் பார்த்த உபயராசியினுடைய தொடர்ச்சியை நாம் இங்கு ஒரு ஆய்வின் அடிப்படையில் விழிப்புணர்ச்சி சிந்தனைக்காக பார்க்க இருக்கின்றோம். இந்த வகையில் பொது விலையில் சில பேர் நட்சத்திரங்கள் மட்டும் என கூறி பலனும் மந்திரம் மற்றும் நட்சத்திரத்துக்கு அடுத்தபடியாக பாதத்திற்கு அதுக்குபடியாக விதி எனவும் கூறிக்கொண்டு உள்ளார்கள். சுபத்துவம் பாவத்துவம் வரக்கூடிய ஜாதகங்களின் அடிப்படையில் அதில் சில வகைவற்றை மட்டும் அதை மறைத்துவிட்டு பொது வெளியில் சிலர் உபயோகித்து கொண்டு உள்ளார்கள். ஒரு நட்சத்திரம் மற்றும் ஸ்தானபலம் மற்றும் திசாபுத்தி பலன்கள் இல்லாவிட்டால் கோச்சார பலன்கள் என பல வகையான பலன்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் வழங்கி கொண்டு உள்ளது அனைவரும் அறிந்ததே. அந்த வகையில் நாம் கடந்த பதிவில் உபய இலக்கணம் அல்லது உபயராசி என்று சொல்லக்கூடிய புதனுடைய 2 வீடுகள் குருவினுடைய 2 வீடுகளும் போதிய வளமையாகவும் நல்ல பலன்களை கொடுப்பதில்லையா என்ற ஒரு விழிப்புணர்ச்சிக்காக சில தகவல்களை நாம் பார்த்தோம். அந்த வகையில் அதை ஒரு உதாரண ஜாதகம் மூலமாக இந்த பதிவில் நாம் அதை சிறிது சீர்தூக்கி ஆய்வு அடிப்படையில் பார்க்க இருக்கின்றோம். அந்த அவரவர்கள் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய ஜாதகங்கள் சிலவற்றை மறைத்து பொதுவெளியில் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு உள்ளார்கள் என்பது உண்மை. இந்த வகையில் இந்த ஜாதகருடைய என்னுடைய அனுபவ கணிப்பின்படி என் ஜோதிட அடிப்படையில் 25ஆம் தேதி பிறவியன் விதியன் பெயரின் உள்ளவர்கள் வாழ்நாள் முழுவதும் போராட்டமே கண்டிப்பாக நிகழும். சிலர் அதிர்ஷ்டமாக இருப்பது போல் தோன்றினாலும் சில வகையில் சில அதிர்ஷ்டங்களை கொடுத்து போராட்டங்களை தொடர் போராட்டமாகவே நிகழும். பிறந்தது முதல் இறக்கும் வரை போராட்டம் என்ற முதல் தகவல்களை கூறிக்கொண்டு இந்த மறைக்கப்பட்ட ஜாதகத்தினுடைய நட்சத்திரம் புரட்டாதியாக இருந்தால் குருவினுடைய திசையும் ஒரு பாதம் 3 பாதங்கள் திசையில் 3 பங்கும் சதயம் ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்தால் முழு வருடங்களும் 18 ஆண்டுகளும், அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரங்களில் இருந்திருந்தால் இவர் ஒரு 2 நட்சத்திரம் 7 ஆண்டுகளையும் 3 ஆண்டுகளும் இவருடைய திசை ஆரம்ப திசையாக இருக்கும். செவ்வாய் அவிட்டத்தில் பிறந்திருந்தால் செவ்வாய் திசை ராகு திசை முடிந்து தற்காலம் குரு திசையில் 10 ஆண்டுகள் கழித்திருப்பார். அல்லது அதற்கு அடுத்தபடியாக சதய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ராகுனுடைய திசை 12 ஆண்டுகள் கழித்து குரு திசை 16 ஆண்டுகளும் இங்கு அவருக்கு நிகழ்ந்திருக்கும். இந்த வகையில் செவ்வாய் திசையோ ராகு திசையோ குரு திசையோ இவருக்கு சிறந்த பலன்களை கண்டிப்பாக 35 வருடம் வரை கொடுத்திருக்காது. என்னதான் லக்னாதிபதியினுடைய சுபத்துவம் பாவத்துவம் அடிப்படையில் 7ஆம் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையில் உபய லக்னம் உபயராசிக்கு பாதகாதிபதி 7ஆம் இல்லத்து அதிபதி என்ற அடிப்படையில் புதன் திசை வருவதற்கு இன்றும் சனி திசை புதன் திசை 19 ஆண்டு 17 ஆண்டு என எடுத்துக்கொண்டாலும் இவர் புதன் திசை இன்னும் 19 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 35 வயது எனும்போது 55 ஆண்டுகளில்தான் இவர் சனி திசை முடிந்து புதன் திசையை சந்திப்பார். சிலர் திசாபுத்தி பலன்களையே பலனளிக்கும். மற்றவையெல்லாம் லக்கணம் சிறப்பாக இருக்கும். லக்கணத்தை வைத்தும்
திசை வந்தால்தான் திசை பலன்கள் எனவும் கூறிக்கொண்டு ப்ரெடிக்ஷன்ஸ் பலன்கள் கூறிக்கொண்டுள்ளார்கள். எமக்கு அறிந்தவரை பாதகாதிபதி தான் உபய லக்னத்திற்கு இந்த புதன் கன்னியினுடைய வீட்டில் லக்னமாக அமையப்பட்டது. இவருடைய கன்னி வீட்டின் அதிபதியான புதன் 7ஆம் இல்லத்திலிருந்து பாதகாதிபதியாகவும் கேந்திராதிபதிய தோஷமாகவும் இவருக்கு செயல்படுகிறார். எனவே கடந்த பதிவுகளில் கூறியபடி புதனும் குருவும் இந்த 4 லக்ன ராசிகளில் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக அளிக்காது என்பது எமது பட்டவர்த்தமான உண்மையான ஒரு. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் கேந்திராதிபத்திய தோஷத்தின் அடிப்படையில் கிரகங்கள் இருக்கக்கூடிய லக்னாதிபதியும் 10 தொழில் கர்மாதிபதியும் புதன் கேந்திரத்தில் 7 சூரியனுடன் இணைந்து அஸ்தங்கம் என்று கூற முடியாது. புதனையும் சூரியனும் இணைந்து அவர்கள் செயல்படுவார்கள். அருகாமையில் சூரியனுடைய அருகாமையிலேயே முன்னும் பின்னும் பயணிக்கக்கூடிய கிரகம். எனவே கேந்திராதிபத்திய தோஷம் பாதகாதிபத்திய தோஷம் என்ற அடிப்படையில் புதன் நல்ல பலன்களை கொடுக்குமா என்ற கேள்வியுடனும், அதே சமயம் அடுத்தபடியாக இந்த லக்னாதிபதியும் 10க்கு அதிபதியான கர்மாதிபதி சிறப்பான பலன்களை தருமா என்ற கேள்விக்கு அடுத்தபடியாக குரு ஆனவர் புதன் வீட்டில் குருவும் பரிவர்த்தனை ஆகி உள்ளது. பரிவர்த்தனை யோகமா எனவும் தசாபத்திக்கு அடுத்தபடியாக பரிவர்த்தனை ஆகி இருப்பதால் வியாழனோ புதனோ இவருக்கு பரிவர்த்தனையானால் அந்த பாவக பலன்களை சிறப்பிக்குமா என்று ஒரு கேள்வி குறியுடனே. என்றால் கேந்திராதிபத்திய 7 அல்லது 10 அல்லது லக்னத்தினுடைய சிறப்பான பலன்களையோ 10ஆம் இடம் கர்ம பலன்களையோ இந்த லக்னாதிபதி புதன் அளிப்பாரா? என்னதான் சூரியன் புதன் 4ஆம் இடமான குருவினுடைய வீட்டில் வியாழன் அமர்ந்து இணைப்பு கல்வியில் சிறந்த ஒரு உயர் நிலையை அடைந்திருந்த போதிலும், கர்மம் என்ற தொழில் என்ற இடத்தில் அவர் இந்த பதவியை அடைந்திருந்த போதிலும் இவருக்கு சிறப்பான பலன்களை அளிக்குமா என்ற ஒரு கேள்வியும் ஒரு ஆய்வின் அடிப்படையில் இந்த உதாரண ஜாதகங்களை தங்கள் சிந்தனைக்கு தற்பொழுது இங்கு வழங்கி கொண்டு உள்ளேன். அந்த வகையில் குரு பார்வையில், அதாவது கும்பராசியான சந்திரன் குரு பார்வையில் இருள் சந்திரன் தான். அமாவாசையை நோக்கி இருள் சந்திரன் எனும்போது அவரும் பார்வை என்ற ஒரு பார்வையை இழந்து பார்வை இல்லாத ஒரு நிலையிலேயே விளங்குகிறார். எனவே லக்னமும் இவருக்கு சிறக்கவில்லை. அமாவாசையை நோக்கிய சந்திரன் இருள் சந்திரனும் இவருக்கு சிறப்பான பலன்களை, இருள் கிரகம், அதுவும் லக்னத்துக்கு 6இல் சனியினுடைய வீட்டில் அமர்ந்துள்ளதும் ஒரு கேள்விக்குறி. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் இந்த வகையில் மற்ற ஆய்வை அடிப்படையில் வியாழனும் கேது டிகிரி பார்க்கும் பொழுது கேது அடுத்து வியாழனை கேது மறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அமைந்துள்ளது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இது கலசர்ப்ப தோஷமா கலசர்ப்ப யோகமா என்ற ஒரு கேள்வியுடனேயே இந்த ஜாதகம் என்னுடைய கணிப்பில் உள்ளது. எனவே ராகுவின் பிடியில் உள்ள 3 கிரகங்கள் சிறப்பான பலன்களை அளிக்குமா? ராகுவே அந்த பலன்களை அனைத்தையும் அளிப்பாரா என்று, பிரமாண்டமான ராகுவே அளிப்பாரா என்பது சிந்தனைக்கு உரிய ஒரு விஷயமாகும். அந்த ராகுவின் பிடியில் சனி ஆட்சி வீட்டில் இருந்த போதிலும் அவர் 5க்கும் 6க்கும் உள்ள ஒரு கிரகம். அடுத்தபடியாக செவ்வாய் உச்சம் பெற்றிருந்த போதிலும் ஒரு 3க்கும் 8க்கும் உடைய ஆதிபத்தியமுடைய கிரகம்.
அவர் உச்சம் பெற்று 7ஆம் பார்வையாக கடகத்தை கேதுவை நோக்கினாலும் உச்ச செவ்வாய் அளிக்கும் பலன்களை ராகு அளிப்பாரா, செவ்வாய் அளிப்பாரா? எனவே ராகுக்கு அடுத்தபடியாக சுக்கிரன் என்று எடுத்துக்கொண்டால் சுக்கிரன் என்பவர் முக்கியமாக பாக்கிய ஸ்தானத்துக்கும் தனம் பாக்கியம் 2 ஸ்தானத்துக்கும் உரிய சுக்கிரன் ராகுவின் பிடியில் 5ஆம் இடத்தில். இவர் அந்த தனம் பாக்கியம் மற்றும் பொருளாதாரத்தை சிறந்த வகையில் அளிப்பாரா அல்லது சிரமப்படுத்துவாரா என்பதும் ஒரு கேள்விக்குறியாகவே. செவ்வாயானவர் 4ஆம் பார்வையாகவும் 8ஆம் பார்வையாகவும் 4ஆம் பார்வையாக மேசத்தை வீட்டை 8ஆம் லக்னத்துக்கு 8ஆம் வீட்டையும் 8வது பார்வையாக விரயஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் செவ்வாய் ராகுவின் பிடியிலிருந்து யோக பலன்களை அளிப்பாரா? எனவே சூரியன் கேந்திராதிபத்திய தோஷம் உபயம் என்று சொல்லக்கூடிய லக்னம், அடுத்தபடியாக 4ஆம் இடமான பாவகமான குருவினுடைய வீடு, 7ஆம் பாவகமான குருவின் வீடு, 10ஆம் இடமான புதனின் வீடும், புதனுடன் இணைந்த சூரியனும் இவருக்கு சுபத்துவமா பாவத்துவமா என சிந்தனை ஓட்டத்திலேயே லாபஸ்தானத்தில் கேது கடகன் சந்திரன் வீட்டில் இருந்து 7ஆம் பார்வையாக 4 கிரகங்கள் நோக்கும் காலத்தில் என்னதான் கடகமும் மகரமும் ராகு கேதுக்கு சிறப்பான ஒரு இடம் என கடந்த காலத்தை கிருபானந்த வாரியார் மற்றும் ஒரு சில நபரின் நாம் அதிகமான நேயர்கள் பார்த்த ஒரு ஜாதகங்களை பார்த்தோம். இதன் சிறப்பு, இவர் கல்வி கேள்விகளில் வென்றால் உயர்ந்த இடத்தை அடைய அந்த கேதுவும் ராகுவும் நிச்சயமாக ஒரு பிரம்மாண்டமான உயர்ந்த இடத்தில் கல்வி கேள்விகளில் இவர் சிறந்து விளங்கும் பட்சத்திலும், அடுத்தபடியாக இவருடைய போராட்டத்திற்கு காரணமாக அமைந்து உள்ள ஒரு நிலை என்று எடுத்துக்கொண்டால், செவ்வாய் உச்சம் பெற்றிருந்த போதிலும் அவர் சிறந்த பலன்களை கொடுக்க முடியாத ஒரு நிலையில் சனியினுடன் ராகுவிடம் பிடியில் என நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது. சனி செவ்வாய் சேர்க்கையும் பார்வையும், சனியினுடைய பார்வை 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை சூரியனையும் புதனையும் பார்ப்பது சிறப்பா என்ற ஒரு கேள்வியுடனும், சனியினுடைய பார்வை மற்ற பார்வை என்று எடுத்துக்கொண்டால் 2ஆம் இடமான தனம் பொருளாதார இடத்தை சனி 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது சிறப்பான ஒரு நிகழ்வா என்ற ஒரு கேள்வியுடனும், எனவே சனி ஆனவர் ராகுவின் பிடியிலிருந்து ஆட்சி பெற்றிருந்த போதிலும், செவ்வாய் உச்சம் பெற்றிருந்த போதிலும் அவர்களால் சிறந்த பலன்களை அளிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியுடனும், ராகுவானவர் 5-6 சனியையும் 3-8 செவ்வாயையும் 2-9 சுக்கிரனையும் தன்னுடைய ஆதிக்கத்தில் இருள் மயமாக்கி இருக்கும் பொழுது இவர் வாழ்க்கை எவ்வாறு சிறப்பாக அமையும் என்பது கேள்வியுடனும், சுகத்துவமா பாவத்துவமா என்ற அடிப்படையில் இவர் இருள் மூழ்கிய ஒரு ஜாதகம் என்றுதான் கூற வேண்டுமே உடைய. அதே காலசர்ப்ப நியூமராலஜி படி இந்த 25ஆம் தேதி பிறந்த ஜாதகர் கண்டிப்பாக ஒரு போராட்டத்திற்கு மேல் போராட்டம், சோதனை மேல் சோதனை கண்டிப்பாக அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்பது எனதுடைய அனுபவ ஆய்வு மற்றும் அனுபவ ஆய்வு ஆகும் என கூறி, இந்த ஜாதகம் உபய லக்ன ராசியாக இருந்தாலும் இந்த 25ஆம் தேதிப்படி இவருடைய வாழ்நாள் முழுவதும் பிறந்த முதல் இறக்கும் வரை ஒரு போராட்டமே. மிகப்பெரிய விஐபி மற்றும் ஜாம்பவான்கள் எல்லாம் 25ஆம் தேதி பிறந்து உயர்ந்த நிலையில் இருந்த போதிலும் வாழ்நாள் அல்ல அதிக போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு உள்ளார்கள் என்பது தான் உண்மை. இதை 25ஆம் தேதி பிறந்த பலர் அறிவார்கள்.
நன்றி, வணக்கம். தொடரும்.